இங்க ஒரு மிலிட்டரி பிரசனுக்கு புதுசா ஒரு கைதியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவரை பார்த்ததுமே மேல இருந்த கார்ட்ஸ் எல்லாம் கன்ன கீழே இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு 3 ஸ்டார் அமெரிக்கன் ஜெனரல். அந்த பிரிசன்ல தப்பு பண்ண மிலிட்டரிக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. சோ எல்லாரும் அவரை ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா வார்டன் அவனோட அத்தாரிட்டியை காட்டுறதுக்காக வந்ததுல இருந்தே அந்த ஜெனரலை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அவன் ஜெனரலை பனிஷ் பண்றதுக்காக கிரவுண்ட்ல இருந்த நிறைய கனமான கற்களை இன்னொரு இடத்துல நகர்த்தி வைக்க சொல்றான். ஜெனரலும் அதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப டெம்பரேச்சர் அதிகமா இருந்ததுனால எல்லாரும் அவர் செத்துருவாருன்னு பெட்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜெனரல் அதை கண்டுக்கிறாம காமா அவரோட ஷர்ட்டை கலட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவரோட முதுகுல இருந்த தழும்புல பார்த்து ஷாக்கான மத்த கைதிகள் அவரை சேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவர் எல்லா கல்லையும் எடுத்து வச்சிடறாரு. ஆனா வார்டன் அவரை விடாம மறுபடியும் அந்த கல்லெல்லாம் அதே இடத்துல திரும்பி வைக்க சொல்றான். அப்ப மத்த கைதிகள் எல்லாம் அவருக்காக பேச ஆரம்பிக்க ஜெனரல் உங்களை அமைதியா இருக்க சொல்லிட்டு மறுபடியும் கற்களை எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியா அவர் அதையும் முடிச்சிடறாரு. அப்ப வார்டன் அதை பொறுத்துக்க முடியாம அவரை டார்சல்ல அடைக்க சொல்லிடுறான். அதுக்கப்புறமா அவரோட பனிஷ்மெண்ட் முடிஞ்சு வெளியில வர்றப்ப கைதிகள் எல்லாம் அவங்க டாக்ஸ கம்பியில அடிச்சு ஜெனரலுக்கு அவங்க ரெஸ்பெக்ட காட்ட